என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் பெற வேண்டுமானாலும் விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்குள்ள ஒரு நிரந்தரமான ஆறுதலை கொண்டு வருகிறவர் இயேசு. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய பாதபடியில் அவருடைய வசனத்தை கேட்க வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் இயேசு ஒரு அற்புதமான வார்த்தை சொல்லுகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஏதோ ஒரு துக்கத்தை சுமந்து கொண்டு இந்த கூட்டத்திற்கு நீங்கள் வந்திருக்கலாம். வெளியிலே நீங்கள் சந்தோஷமாய் காணப்பட்டாலும் உங்களுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த துக்கம் உங்களுடைய உள்ளத்தை அழுத்தி கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய குடும்ப பிரச்சனை நிமித்தமாய் உண்டான ஒரு துக்கம், ஒருவேளை உங்களுடைய பாவத்தின் நிமித்தமாய் ஏற்பட்ட ஒரு துக்கம், அல்லது உங்களுடைய வியாதியின் நிமித்தமாய் நீங்கள் துக்கப்பட்டு வேதனையோடு இந்த இடத்தில் வந்திருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளை குறித்த ஒரு துக்கம், இப்படி ஏதோ ஒரு துக்கம் உங்களுடைய உள்ளத்தை அழுத்தி கொண்டிருக்கலாம். ஐயா, இத்தனை வருஷம் இந்த வேதனை என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. 10 வருஷமாய் 15 வருஷமாய் என் வாழ்க்கையிலே துக்கத்தோடு நான் நாட்களை கழித்து கொண்டிருக்கிறேன். என்றைக்கு இந்த துக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்? என்றைக்கு என்னுடைய துக்கம் மாறும்? என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த துக்கங்கள் மாறி ஒரு சந்தோஷம் என்றைக்கு என் வாழ்க்கையில் உண்டாக போகிறது என்கிற ஒரு மன வேதனையோடு இந்த இடத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். வெளியிலே மற்றவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் சந்தோஷமாய் காணப்பட்டாலும் உடைய இருதயத்திற்குள் ஒரு துக்கம் இருக்கிறது. உடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த துக்கம் உங்களை அழுத்திக் கொண்டே இருக்கிறது. அந்த துக்கத்தின் நிமித்தம் ஆண்டவருடைய பாதபடியில் அவருடைய வார்த்தையை கேட்க நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இன்றைக்கு இந்த இடத்தில் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் என்ன துக்கத்தை உள்ளத்தில் சுமந்து கொண்டு வந்திருந்தாலும் சரி, அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதற்காகத்தான் இந்த கூட்டத்திற்கு ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக, பல வருஷமாய் உங்களை தொடர்ந்து வருகிற துக்கத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்குவதற்காக உங்களை இந்த இடத்தை விட்டு சந்தோஷத்தோடு ஆண்டவர் அனுப்ப விரும்புகிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எனக்கு அன்பானவர்களே, வேத புஸ்தகத்தை நீங்கள் கவனமாய் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை தேடி அநேகர் கடந்து வந்தார்கள், அல்லது இயேசு அநேகரை தேடி சென்று அவர்களுக்கு அற்புதம் செய்ததை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். துக்கத்தோடு இருந்தவர்களை ஆண்டவர் தேடி சென்று அவர்களை அழைத்து அவர்களுக்கு அற்புதம் செய்து அவருடைய துக்கங்களை மாற்றின பல சம்பவங்களை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். 18 வருஷம் இந்த பெண்ணுக்கு ஒரு வேதனை. அவளுக்கு என்ன வேதனை இருந்தது? வேதம் சொல்லுகிறது, அவள் சற்றேனும் நிமிர முடியாத கூனியாக இருந்தாள் என்பதாக. நம்மை போல நிமிர்ந்து நடக்க முடியாது, முருகு வளைந்திருக்கும். அவள் தரையை பார்த்து கொண்டு குனிந்தேதான் நடக்க வேண்டும். கூனியாக இருந்த ஒரு பெண். எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம் பாருங்கள். 18 வருஷம் அவள் கூனியாக இருந்தாள். வேதம் சொல்லுகிறது, சற்றேனும் நிமிர முடியாத கூனியாக அவள் இருந்தாள் என்பதாக. தரையை பார்த்து கொண்டேதான் அவள் நடக்க வேண்டும். நம்மை போல அவளால் நிமிர்ந்து நடக்க முடியாது. கூனியாக இருந்ததின் நிமித்தம் மற்றவளுடைய பரிகாசத்திற்கு நடுவில் அவள் வாழ்ந்திருக்க வேண்டும். இவள் என்ன பாவம் செய்தாளோ அவளுக்கு இப்படி ஒரு வியாதி வந்திருக்கிறது என்று மற்றவர்கள் பரிகசித்திருக்க கூடும். இவள் யாருக்கு என்ன தீங்கு செய்தாளோ இப்படிப்பட்ட ஒரு வேதனையை 18 வருஷமாய் அனுபவிக்கிறாள் என்று மற்றவர்கள் சொல்லி இருக்க கூடும்.
ஒருவேளை பார்க்காத வைத்தியம் இருந்திருக்காது. நானும் தலை நிமிர்ந்து நடக்க மாட்டேனா என்று அவருடைய உள்ளத்தில் ஒரு ஏக்கம் இருந்திருக்க கூடும். பல முயற்சிகளை செய்தும் எல்லாம் தோல்வி அடைந்து ஏமாற்றம் அடைந்த ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. அந்த வேதனைக்கு நடுவில் இருந்த பொழுதுதான் இயேசு அந்த பெண்ணை சந்தித்தார். ஒரு ஜபாலயத்தில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது அவளும் அந்த கூட்டத்திற்குள்ளே வந்து அமர்ந்திருந்தாள். இயேசு அவளை கண்டு அவளை அழைத்து அவள் மீது தன்னுடைய கரத்தை வைத்து அவளுக்கு ஒரு அற்புதமான விடுதலையை கொடுத்தார் என்பதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, துக்கத்தோடு வந்த அவள் இயேசுவின் மூலமாக ஒரு அற்புதமான விடுதலை பெற்றுக் கொண்டபடியால் அவளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினது. 18 வருஷ துக்கத்திற்கு தேவன் முடிவை கொடுத்து அவளை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். இன்றைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாய் சமுதாயத்திலே தலை குனிந்த ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த கடன் பிரச்சனை நிமித்தமாய் நான் தலை குனிந்த வாழ்க்கை வாழுகிறேனே, இந்த பாவத்தின் நிமித்தமாய், இந்த பிரச்சனை நிமித்தமாய் மற்றவர்களுக்கு மத்தியிலே தலை நிமிர்ந்து நடக்க முடியாதபடி கூனி குறுகி வேதனைக்கு நடுவில் வாழ்கிறேனே என்ற வேதனைக்கு நடுவிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உடைய குடும்பத்தில் வந்திருக்கிற ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கத்தின் நிமித்தம் மற்றவர்களுக்கு மத்தியிலே தலை நிமிர்ந்து நெருக்க முடியாதபடி குனிந்த நிலைமையில் அவமானத்திற்கு நடுவில் வேதனைக்கு நடுவிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். 18 வருஷ வேதனையில் இருந்த அந்த பெண்ணுக்கு ஒரு அற்புதம் செய்த அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின ஆண்டவர் இன்றைக்கு இந்த இடத்தில் உங்களுக்கு செய்ய போகிறார். அது எத்தனை ஆண்டுகால பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது எத்தனை ஆண்டு கால வியாதியாக இருந்தாலும் சரி, அது எத்தனை ஆண்டு கால வேதனையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் இந்த இடத்தில் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காகவே பிரசன்னமாக இருக்கிறார். இந்த மகளுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? கட்டாயமாய் உங்களுக்கு செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. லூக்கா 13ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, 18 வருஷம் பலவீனப்படுத்தும் ஆவியினால் கட்டப்பட்டிருந்த ஒரு பெண் அங்கு இருந்தாள். இயேசு அவளை கண்டார் என்று வேதம் சொல்லுகிறார். 18 வருஷம் பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி அவளை கட்டி வைத்திருந்தது என்று வேதம் சொல்லுகிறார். ஏன் எனக்கு இந்த வேதனை? என்னுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம். அநேகர் சொல்லுவார்கள், ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த வியாதியை கொடுத்தார்? ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த உபத்திரவத்தை கொடுத்தார்? ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி செய்தார் என்று தங்களுக்கு வரக்கூடிய வியாதிகள் வேதனைகளை நினைத்து ஆண்டவரை முறுமுறுக்கிற மக்களை பார்க்கிறது உண்டு. பிரியமானவர்களே, இந்த மகள் 18 வருஷம் வேதனையில் இருந்தாலே அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு சொல்லுகிறார் 16ஆம் வசனத்தில், சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தான். ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை கட்டி வைத்திருந்தது. பிசாசுதான் அவளை கட்டி அந்த வேதனைக்குள் வைத்திருந்தான் என்று இயேசு அதை குறித்து தெளிவாய் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய சரீரத்தில் வரக்கூடிய வியாதிகளுக்கும் வேதனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம் யார்? யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், திருடன், அந்த திருடனாகிய பிசாசானவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான். அவன்தான் திருடுகிறவன், கொல்லுகிறவன், அழிக்கிறவன். அவன்தான் நமக்கு வியாதியை கொண்டு வருகிறவன். நம்முடைய ஆரோக்கியத்தை அழிக்கும்படி வியாதியை கொண்டு வருகிறான். சமாதானத்தை கெடுக்கும்படி பிரச்சனையை கொண்டு வருகிறான். நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடி கொள்ளும்படி வறுமைகளையும் கடன் பிரச்சனைகளையும் கொண்டு வருகிறான். நம்முடைய சந்தோஷத்தை திருடி கொள்ளும்படி அவமானத்தை வேதனைகளை கொண்டு வருகிறான். பிசாசுதான் ஒவ்வொரு போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து நம்மை வேதனைப்படுத்துகிறான் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இயேசு மனிதனுக்கு வியாதியை கொடுப்பதற்காக வரவில்லை, வியாதியஸ்தரை குணமாக்குவதற்காக அவர் வந்தார். இயேசு யாரையும் அடிமைப்படுத்துவதற்காக வரவில்லை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக அவர் வந்தார். பிசாசானவன் தான் இந்த வேதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் அவன் கொண்டு வருகிறான்.
1 யோவான் 3:8 சொல்லுகிறது, பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்பதாக. காணக்கூடாத இறைவன், வானத்தை பூமியை சிருஷ்டித்த தேவன், நம்மை போல ஒரு மனிதனாக இயேசு என்ற பெயரில் இந்த உலகத்தில் வந்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்? பிசாசனுடைய கிரியைகளை அழித்து மனுக்குலத்திற்கு விடுதலை கொடுக்கும்படியாக, சாத்தானுடைய கிரியைகளை அழித்து நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காகவே அவர் இந்த உலகத்தில் வந்தார் என்பதாய் பார்க்கிறோம். 18 வருஷம் பொல்லாத ஆவி இந்த மகளை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது. அந்த கட்டுகளை தேவன் உடைத்தெறிந்து அவளுக்கு ஒரு விடுதலை கொடுத்து சந்தோஷப்படுத்தினார். அதே இயேசு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்காக பிரசன்னமாக இருக்கிறார். எத்தனை வருட வேதனைகளை பிசாசுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்திருந்தாலும் இன்றைக்கு சாத்தானுக்கு ஒரு முடிவை அவர் உண்டாக்கி உங்களுக்கு ஒரு மெய்யான சந்தோஷத்தை அவர் கொடுக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, 18 வருஷம் கட்டுகளுக்குள் வேதனைக்குள் இருந்த அந்த பெண்ணை இயேசு கண்டார் என்று வேதம் சொல்லுகிறார். அவள் கூட்டத்திற்கு நடுவில் உட்கார்ந்திருக்கிறாள். வேதத்தை வாசித்து பாருங்கள். இயேசு போன இடமெல்லாம் திரள் கூட்ட மக்கள் கூடினார்கள். மத்தேயு 5:1 நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 8:1 நாம் அப்படி வாசிக்கிறோம். மத்தேயு 14:14 அப்படி வாசிக்கிறோம். திரளான மக்கள் இயேசு போன இடமெல்லாம் கூடினார்கள். இயேசு அங்கே வந்திருப்பதை கேள்விப்பட்டு திரளான மக்கள் வந்திருக்க வேண்டும். அந்த கூட்டத்திற்கு நடுவில் அந்த பெண் அமர்ந்திருக்கிறாள். அவள் அமர்ந்திருக்கும் பொழுது அவள் கூனி என்பது யாரும் அறிந்து கொள்ள முடியாது. எழுந்து நடக்கும் பொழுதுதான் அவள் கூனியாக இருக்கிறாள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியும். அமர்ந்திருக்கும் பொழுது அவள் கூனியாய் இருக்கிறாள் என்று யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இயேசு அவளை பார்த்த உடன் அறிந்து கொண்டாள். 18 வருஷம் வேதனை அனுபவிக்கிற ஒரு பெண், துக்கத்தில் இருக்கிற ஒரு பெண், கூனியாக இருக்கிற ஒரு பெண், இயேசுடைய கண்கள் அவளை கண்டது. இயேசு அவளை கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மை காண்கிற ஒரு தேவன். அவர் நம்மை காண்கிற ஒரு தேவன். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 16 நீங்கள் வாசிக்கும் பொழுது, சாராளுடைய அடிமை பெண்ணாயிருந்த ஆகார் அந்த வீட்டிலே நெருக்கப்பட்டது நிமித்தமாய் தனக்கு அன்பு காட்ட யாரும் இல்லை, தன்னை நேசிக்க யாரும் இல்லை. நான் ஏன் இந்த வீட்டில் இருக்க வேண்டும், எங்காவது நான் போய் பிழைத்துக் கொள்ளுவேன் என்று அந்த வீட்டை விட்டு அவள் வெளியேறி போகிறாள். வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாள். வனாந்தரம் ஆள் நடமாட்டமில்லாத ஒரு இடம். அந்த இடத்தில் அவள் ஓடிக்கொண்டிருக்கிறாள். எங்கு போகுது என்று அவளுக்கே தெரியவில்லை. ஒரு கர்ப்பஸ்திரி தன் கர்ப்பத்தில் ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு பெண். அந்த இருந்த வீட்டில் நெருக்கம் தாங்க முடியவில்லை, உபத்திரவம் தாங்க முடியவில்லை. தனக்கு அன்பு காட்ட நேசிக்க யாருமில்லாத நிலைமையில் நான் ஏன் இந்த வீட்டில் இருக்க வேண்டும் என்று அவள் ஓடிக்கொண்டிருக்கிறாள். ஆனால் இப்பொழுது விளங்கவில்லை, யாரிடத்தில் போவது, யார் எனக்கு அடைக்கலம் கொடுப்பார்கள், யார் என்னை ஏற்றுக்கொள்ளுவார்கள், யார் என்னை நேசிப்பார்கள், நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ போகிறேன், எனக்கு அன்பு காட்ட ஒருவரும் இல்லையே. ஒரு மன வேதனையோடு அழுது கொண்டே அவள் சென்றிருக்க வேண்டும். கண்ணீர் வடித்து கொண்டே அவள் சென்றிருக்க வேண்டும். அவளுடைய கண்ணீரை காண்பதற்கு இங்கே யாரும் இல்லை. அவளுடைய வேதனையை புரிந்து கொள்வதற்கு இங்கே யாரும் இல்லை. அவள் வனாந்தரத்திலே தனியாய் நடந்து போய் கொண்டிருக்கிறாள். அவள் தனியாய் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய கண்கள் அதை கண்டது. வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவருடைய கண்கள் வேதனையோடு போய் கொண்டிருந்த ஆகாருடைய வேதனையை கண்டது. அப்பொழுது தேவன் அவளோடு பேச ஆரம்பித்தார். ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? பெயர் சொல்லி அழைத்து ஆண்டவர் பேசுகிறார். சாராளின் அடிமை பெண்ணாயிருக்கிற ஆகாரே, எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? அதிர்ச்சி அடைந்தவளாய் நின்றாள். என்னை காண்பதற்கு யாரும் இல்லை, என் வேதனை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். யாரோ என்னை பெயர் சொல்லி கூப்பிடுகிறார்கள். அவள் நின்று கவனித்த போது ஆண்டவர் தன்னோடு பேசுவதை அறிந்து கொண்டாள். ஆண்டவர் சொன்னார், நீ திரும்பி போ, உன் ஆச்சாரின் கையங்கள் அடங்கியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். உன் துக்கத்திற்கு ஒரு முடிவு உண்டு. நீ என்றைக்கும் இந்த துக்கத்தில் இருக்க போவதில்லை. உன் வேதனை நாட்களை நான் அறிந்திருக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் ஆறுதல் படுத்தி வாக்கு கொடுக்கிறார். அவளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது.
அழுது கொண்டே போனவள், என்னை நேசிக்க யாருமில்லை என்று கலங்கினவள், இப்பொழுது ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தன்னோடு பேசின ஆண்டவருக்கு ஒரு அருமையான பெயரை அவள் சூட்டுகிறாள். என்னை காண்கிற ஒரு ஆண்டவரை நானும் இந்த இடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின தேவனுக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்றவள் பெயரிட்டாள் என்று வேதம் சொல்லுகிறார். நீர் என்னை காண்கிற தேவன், என்னுடைய வேதனைகளை யாரும் காணவில்லை என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். என்னை நேசிக்க யாருமில்லை, எனக்கு அன்பு காட்ட யாருமில்லை, என் வேதனை புரிந்து கொள்ள யாருமில்லை, ஒரு அனாதையை போல இந்த உலகத்தில் வாழ்கிறேன் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் நீர் என்னை காண்கிற தேவன், என் மீது அக்கறை உள்ள தேவன், என் மீது அன்புள்ள ஒரு தேவன், என் துயரத்தை காண்கிற ஒரு தேவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். என் ஆண்டவருக்கு ஒரு அருமையான பெயரை சூட்டினாள். அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அதே போல ஒரு வேதனைக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என் கணவர் என்னை புரிந்து கொள்ளுவதில்லை, என் மனைவி கூட என்னை நேசிப்பதில்லை, என் பெற்றோர் கூட என்னை மறந்து விட்டார்கள், என் பிள்ளைகள் கூட என்னை கைவிட்டு விட்டார்கள், ஒரு அனாதை போல இந்த உலகத்தில் வாழ்கிறேனே என்கிற ஒரு மனவேதனையோடு இந்த இடத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். என்னை நேசிக்க யார் இருக்கிறார்கள், என்னை புரிந்து கொள்ள யார் இருக்கிறார்கள், ஒரு வனாந்தரமான வாழ்க்கை நான் வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கலாம். ஆகாரை பெயர் சொல்லி அழைத்து அவளை ஆறுதல் படுத்தின அதே ஆண்டவர், அவர் உங்களை காண்கிற ஒரு தேவன், அவர் உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, யார் உங்களை மறந்து போனாலும், யார் உங்களை நேசிக்காதபடி ஒதுக்கிவிட்டாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களுடைய வேதனைகளை புரிந்து கொள்ளுகிற ஒரு ஆண்டவர், உங்களுடைய துக்கத்தை மாற்றுவதற்காகவே அவர் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இந்த கூட்டத்திற்கு எங்க இருக்கிறீர்கள் என்று அவருக்கே தெரியும். என்ன பிரச்சனையோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று அவருக்கே தெரியும். என்ன வேதனை சுமந்து கொண்டு வந்து நிற்கிறீர்கள் என்று ஆண்டவருக்கே தெரியும். நீங்கள் தூரத்திலே நின்று கொண்டிருந்தாலும், பிரசங்கம் பண்ணுகிற இந்த ஊழியக்காரனுடைய முகம் உங்களுக்கு தெரியாவிட்டாலும் இயேசு உங்களுக்கு சமீபமாய் நின்று கொண்டிருக்கிறார். உடைய வேதனைகளை புரிந்து கொள்ளுகிற ஒரு ஆண்டவர், உடைய வேதனை அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர், அவர் உங்களை காண்கிற ஒரு தேவன். பிரியமானவர்களே, அவர் உங்களை காண்கிற ஒரு தேவன். ஒரு சமயம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து ஒரு ஏழை சகோதரர் என்னை பார்க்க வந்தார். அவர் சில ஆண்டுகளுக்கு முன்பாக தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை எனக்கு ஞாபகப்படுத்தி எனக்கு சொன்னார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் குழித்துறை என்கிற ஒரு இடம் இருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பா இப்படி ஒரு நற்செய்தி கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த ஆலயத்தின் மைதானத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது. ஜனங்கள் வசனத்தை கேட்க திரளாய் கூடி வந்திருந்தார்கள். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, கடைசி நாள் கூட்டம். ஜனங்கள் எங்கும் நிறைந்திருந்தார்கள். பாதி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே மழை பெய்ய ஆரம்பித்தது. ஆனால் ஜனங்கள் போவதாக தெரியவில்லை. ஆகவே ஜனங்கள் உடையெல்லாம் நனைந்து விட்டபடியால் அவர்களுக்கு கஷ்டமாய் இருக்கும் என்று சுருக்கமாய் நான் பிரசங்கத்தை முடித்து ஜெபிக்கலாம் என்று சொன்னபோது யாவரும் எழுந்து நின்றார்கள். மழையில் நனைந்து கொண்டே தேவனை நோக்கி கூப்பிட்டு ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அது என் இருதயத்தை இன்னும் அதிகமாய் உடைத்தது. ஆண்டவரே, இந்த ஜனத்தை ஆசீர்வதியும் என்று நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது அந்த கூட்டத்தில் இந்த சகோதரர் பின்னால் வந்து நின்றிருந்திருக்கிறார். யாரும் என்னை பார்த்து விடக்கூடாது என்று கூட்டத்திற்கு உள்ளே வராதபடி தூரத்தில் ஒரு மரத்தின் அடியில் அவர் நின்று கொண்டு வசனத்தை கேட்டுக்கொண்டு மழையில நனைந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருந்தாராம். அதற்கு ஒரு காரணம் உண்டு. அவர் சொன்னார், குஷ்டரோக வியாதியினால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தாராம். தொழுநோயினால் பாதிக்கப்பட்டு சரீரம் அழுகி நாற்றம் எடுத்து அவருடைய விரல்கள் பாதிக்கப்பட்டு முகமெல்லாம் பாதிக்கப்பட்டு சரீரமெல்லாம் அழுகி நாற்றம் எடுத்த ஒரு நிலைமை. ஆகவே கூட்டத்திற்குள்ளே வருவதற்கு வெட்கப்பட்டு கொண்டு தூரத்தில் பின்னால் யாருமில்லாத இடத்தில் ஒரு மரத்தடியில் நின்று கொண்டு வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாராம். அந்த மழை பெய்த சமயத்திலும் அந்த மரத்தடியில் நின்று கொண்டு இயேசுவை நோக்கி அவர் கூப்பிட்டாராம். ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், என்னை சுகமாக்கும் என்று அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தாராம். அவர் சொன்னார்,
நான் அப்படி அந்த மரத்தடியில் நின்று ஜெபித்து கொண்டிருக்கிற நேரம் மேடையில் நீங்கள் எங்கோ இருந்தீர்கள், நான் இருக்கிற இடமே உங்களுக்கு தெரியாது. திடீரென்று பரிசுத்த ஆவியினால் நிறைந்து சொன்னீர்கள். கூட்டத்தின் பின்னால் ஒரு மரத்தடியிலே ஒரு சகோதரன் நின்று கொண்டு குஷ்டரோக வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரன் ஜெபம் பண்ணுகிறீர்கள். இயேசுவுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார் என்று நீங்கள் மேடையில் இருந்து சொன்னீர்கள். அந்த வார்த்தை என் காதில் விழுந்தது. நான் தானே இவ்வளோ தூரமாய் இந்த மரத்தடியில் நின்று கொண்டு இயேசுவை நோக்கி இந்த தொழுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேனே, என்னை சுகமாக்கும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருந்தேன். என்னை குறித்து அவர் சொன்ன உடன் எனக்கு ஒரு ஆச்சரியம். என்னையும் அவருடைய கண்கள் கண்டது. எங்கோ தூரத்தில் ஒதுங்கி நின்ற என்னையும் இயேசுடைய கண்கள் கண்டது என்பதை அறிந்த பொழுது எனக்கு ஒரு ஆச்சரியம். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய வல்லமை என் மீது இறங்கினார். அவர் என்னை தொட்டார். இன்றைக்கு பாருங்கள், என் சரீரத்தை பாருங்கள். குஷ்டரோக வியாதி வந்ததற்குரிய அடையாளம் கூட என் சரீரத்தில் இல்லை. ஆண்டவர் என்னுடைய சரீரத்தை ஒரு புது சரீரமாய் மாற்றிவிட்டார். என் விரல்களை பாருங்கள், என் முகத்தை பாருங்கள் என்று சந்தோஷமாய் அவர் எனக்கு சொன்னார். ஆண்டவர் செய்த அந்த அற்புதத்தை நான் மறக்கவில்லை. ஆகவே வேலை நாட்கள் போக மற்ற நாளெல்லாம் இந்த இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு நான் அறிவித்து வருகிறேன். வெகு நாட்கள் உங்களை சந்திக்க வேண்டும் என்று அவளோடு நான் காத்திருந்தேன். இன்றைக்கு அந்த வாய்ப்பை ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்தார் என்று சொன்னார். எங்கோ ஒரு மரத்தடியில் ஒதுங்கி ஓரமாய் யாரும் என்னை பார்த்துவிடக் கூடாது என்று தன்னை அருவருத்து நின்ற ஒரு சகோதரன், இயேசுடைய கண்கள் அவரை கண்டது. இயேசுடைய கண்கள் அவரை கண்டது. அந்த நோயில் இருந்து ஒரு அற்புதமான விடுதலை கொடுத்தார். அவர் துக்கத்தை சந்தோஷமாய் ஆண்டவர் மாற்றினார். அதே இயேசு இன்றைக்கு உங்களை நோக்கி பார்க்கிறார். ஏசாயா 38:5 வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், எசேக்கியா வியாதிப்பட்டு மரண படுக்கையில் இருந்த பொழுது கண்ணீர் விட்டு அழுகிறான் ஆண்டவரை நோக்கி. ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், அவனுடைய கண்ணீரை நான் கண்டேன், நீ போய் அதை சொல். அவனுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன், என் சமூகத்தில் அவன் அழுதானே, அவனுடைய கண்ணீரை நான் கண்டேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய கண்களில் கண்ணீர் வடியும் பொழுது யாரும் பார்க்காதபடிக்கு இரவு நேரத்தில் கண்ணீர் வடிக்கிறீர்கள், தனிமையிலே அழுகிறீர்கள், உன்னுடைய படுக்கையை கண்ணீரினால் நனைக்கிறீர்கள். இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமா என்று தனிமையில் அழுது கொண்டிருக்கிறீர்களே, உன்னுடைய கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் இயேசு. நீங்கள் தனிமையாய் அழுகிற வடிக்கிற கண்ணீரை அவர் காண்கிற தேவன். அவர் நம்முடைய வேதனைகளை நெருக்கங்களை காண்கிற தேவன். பிரியமானவர்களே, என்றைக்கு உங்களுடைய துக்கத்தின் கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார், உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய கண்ணீரையும் காண்கிற தேவன். உன் கண்ணீரை நான் கண்டேன் என்று ஆண்டவர் எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்றார்ல. ஆகாருடைய கண்ணீரை கண்டார், அன்னாளுடைய கண்ணீரை கண்டார். கண்ணீரை பார்த்துட்டு அப்படி ஐயோ பாவம் அழாதுன்னு சொல்லிட்டு போகிற ஆண்டவர் அல்ல, அந்த கண்ணீரை துடைப்பதற்கு அற்புதம் செய்கிற ஆண்டவர். நீங்கள் தனிமையாக ஆள்றீங்க, கண்ணீர் வடிக்கிறீங்க, யாரிடத்துல நான் சொல்லுவேன்னு புலம்புறீங்க, இயேசுடைய கண்ணீரை கண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, அந்த கண்ணீரை மாற்றுவேன் என்று தான் இப்போ உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? என் கண்ணீரின் வாழ்க்கை மாறணும், என் கண்ணீரை ஆண்டவர் துடைக்கணும், அதுக்காக ஒரு அற்புதம் நடக்கணும். அப்படி விரும்புகிறீங்களா? வலது கரத்தை நீட்டிக்கொள்ளுங்க. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி, கவலை, பிரச்சனை, மனசோர்வு எல்லாம் விலகிறோம். தகப்பனே, எங்களுடைய கண்ணீரை நீர் காண்கிற தேவன். அந்நாளுடைய கண்ணீரை கண்டவர், ஆகாரின் கண்ணீரை கண்டவர், விதவியின் கண்ணீரை துடைக்க அற்புதம் செய்தவர். கண்ணீரோடு இருக்கிற இந்த பிள்ளைகளை பாரும், இந்த சகோதரியை பாரும். கர்த்தர் தொடும், அந்த கண்ணீர் களிப்பாக மாறும்படி ஒரு அற்புதம் நடக்கட்டும். அந்த கண்ணீர் துடைக்கப்படும்படி ஒரு அற்புதம் நடக்கட்டும். சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். நிந்தைகள் மாறும்படி அற்புதங்கள் நடக்கட்டும். தடைகள் விலகி காரியங்கள் வாய்க்கட்டும். வழிகள் திறக்கப்படட்டும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த கண்ணீர் சிந்த வைத்து வேதனைப்படுத்துகிற பொருளாத சாத்தானுடைய வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். ஒரு விடுதலை, சுகம், மன மகிழ்ச்சி உண்டாகட்டும். நீர் அற்புதம் செய்துவிட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.